இப்போ திடீர்னு சமகர சிக்ஷா என்கின்ற அந்த பணத்தை நாங்கள் தர்றதுக்கு நீங்கள் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறதுல நீங்கள் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை நாங்கள் தருவோம் என்று அவர் சொன்னார். நான் 2 முறை, ஒரு முறை அவருடைய இல்லத்திற்கே போய் சென்று பார்த்தேன், ஒரு முறை நாடாளுமன்றத்துக்கு நேரடியாக எல்லா ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எம்பிஸ் அழைச்சிட்டு போய் நம்முடைய கனிமொழி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய தலைமையில் போய் அவரையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசினோம், மத்திய அமைச்சரை. அப்பொழுது தான் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான், ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதான் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டோட மாடலை வந்து ஃபாலோ பண்ணணுன்னு கூட நானே சொல்லுவேன், நான் ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு. ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக அப்ரிஷியேட்டபுளாக அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்களேன், வித்தின் ½ அன் ஹவர் நான் உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரியான ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான ஒரு தோரணையாகத்தான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பணம் வராதனால கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைகளுக்கான அந்த எதிர்காலம், அதுக்கு சம்பந்தமான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கும் நாங்கள் ஆசைப்பட்றோம். ட்ராப் அவுட்ஸே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றோம். உங்களுக்கே தெரியும், இடையில் வந்த தரவுகளே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த ட்ராப் அவுட்ஸே இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் இருக்கிறது முதன்மையாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் இப்படி தரமான கல்வி தரணும், பிள்ளைங்களை அனைத்து பிள்ளைங்களையும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும், ட்ராப் அவுட் ரேட்டே இருக்கக்கூடாது என்று வரும்பொழுது இது போன்ற பல்வேறு ஸ்கீம்ஸ் தான் எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இன்றைக்கி இவங்க பணம் தராதனால ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள், மற்ற பணியாளர்கள், அது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமர்ஸாக இருந்தாலும் சில டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிஆர்டிஇஸாக இருந்தாலும் சரி, இப்படி இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இது இல்லாமல் எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்கள் ஏறத்தாழ ஒரு 12,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி, ஏன்னா இது இல்லாமல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தர ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்லேருந்து சரி, ஹோம் பேஸ் வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வீடு தேடி போய் நம்ம பாடம் சொல்லி தரதாக இருந்தாலும் சரி, இப்படி இது சார்ந்திருக்கின்ற அந்த பிள்ளைகள் அடிபடுவதாக இருந்தாலும், அதே போல் என்எஸ்பிசின்னு சொல்லக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவசிய வித்யாலயங்கிறது மூலமாக தெருவோரம் இருக்கின்ற பிள்ளைகள், ஆதரவற்று இருக்கின்ற பிள்ளைகள், மைக்ரேட் பீப்புள், இங்கே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் தான் நமக்கு வேலை கிடைக்கும், பொழப்பு நடத்த முடியும், வாழ்வாதாரம் இருக்க முடியும்னு நினைக்கிற பெற்றோர்கள் ஒரு இடத்துல பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து பாடம் சொல்லி தருவது கேஜிபி உண்டு உறவிட பள்ளி என்கின்ற அளவுக்கான கேஜிபிவி ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், இதில் இதை சார்ந்திருக்கின்ற பேரண்ட்ஸு, இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், நம்ம சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறோம், எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக 25% பிள்ளைகளை வந்து நாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான ஒரு வழிவகையை நாங்கள் தரோம். அந்த வழிவகையை தரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 கோடி ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கான ஃபீஸை இன்றைக்கி அரசாங்கம் கட்டுதுன்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா 60:40 ரேஷியோ தான். இன்றைக்கி அந்த பணத்தையும் ஏற்கனவே அந்த பணத்தை ஒரு 2 வருஷமாக டிலே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த பணத்தையும் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்தக்கூடிய விதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேற்று இந்த செய்தி வந்து அடுத்த நிமிஷம் கேட்டேன்னா விமானத்தில் நான் இருந்து திருச்சிக்கு நான் போயிட்டு இருந்தேன். இறங்கி அடுத்து நீ எப்போ வரனாரு, நாளைக்கு வந்தோன்னு நேரடியாக வந்து பார்த்து இதை சார்ந்து எனக்கு பல விளக்கங்கள் நீங்கள் தர வேண்டும் என்று இன்றைக்கி அந்த விளக்கங்களை எங்களுடைய முதன்மை செயலாளர், எங்களுடைய எஸ்பிடி மேடம் மூலமாக அவங்களுக்கு முழுமையாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக பணிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த தகவலை தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக போகலாமா, இல்லை எது சார்ந்து தோழமை நிகழ்ச்சி தலைவரோட பேசலாமா என்கின்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.